First question, find the radius of convergence of summation z power n by n factorial. இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டிஆர்பி 2017 மற்றும் டிஆர்பி 2005 கேட்கப்பட்ட क्वेश्चन. இப்போ இதனோட சொல்யூஷன் z பவர் n உடைய கோஎஃபிஷியன்ட் அதை வந்து an எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ an equal to z பவர் n உடைய கோஎஃபிஷியன்ட் 1 by n factorial. Next an plus 1 கண்டுபிடிக்கணும். இப்போ an equal to 1 by n factorial னா an plus 1 equal to 1 by n plus 1 factorial. Radius of convergence அதனுடைய ஃபார்முலா r equal to limit n tends to infinity an by an plus 1. So that is equal to limit n tends to infinity an answer வந்து 1 by n factorial. So 1 by n factorial divided by an plus 1 வந்து 1 by n plus 1 factorial. அதுவும் டிவைடில் இருக்கிறதால ஃப்ராக்ஷன்ங்கிறதால மல்டிப்ளை பண்ணி ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். அப்போ n plus 1 factorial by 1 எழுதிக்கலாம். That is equal to limit n tends to infinity. இந்த n plus 1 factorial எப்படி எழுதிக்கலாம்னா n plus 1 into n factorial எழுதிக்கலாம். divided by denominatorல n factorial இருக்கு. In general n factorial எப்படி எழுதலாம்னா n into n minus 1 factorial. n factorial இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல் இல்லாம எழுதிக்கணும். அடுத்து அதுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணி ஃபேக்டோரியல் போட்டுக்கணும். அதே போல் இப்போ n plus 1 ஃபேக்டோரியலாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியல் இல்லாமல் எழுதிக்கணும். இன்ட்டு இதுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணிங்கன்னா n அதுக்கு ஃபேக்டோரியல் போட்டுக்கணும். அப்போ n plus 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n plus 1 இன்ட்டு n ஃபேக்டோரியல். இப்போ இந்த n ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ லிமிட் n tends to infinity n plus 1 தான் இருக்கு. அப்போ இதில் எங்கெல்லாம் n இருக்கோ n-க்கு பதிலாக இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். அப்போ இன்ஃபினிட்டி ப்ளஸ் 1 இன்ஃபினிட்டியோட எதை ஆட் பண்ணாலும் இன்ஃபினிட்டி தான். இப்போ தேர்ஃபோர் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் r equal to infinity. இப்போ எந்த ஆப்ஷன் பார்க்குறோம்? ஆன்சர் ஆப்ஷன் சி இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் சமேஷன் n equal to 1 to infinity n factorial into z power n is. இப்போ இதற்கான 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது டிஆர்பி 2017 கேட்கப்பட்ட கொஸ்டின். ஸோ இதனுடைய சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் அந்த z பவர் என்னுடைய கோஎஃபிஷியன்ட் அதை an எடுத்துக்கணும். இப்போ an ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் an plus 1 equal to n plus 1 factorial. Radius of convergence capital R அதனுடைய ஃபார்முலா limit n tends to infinity an divided by an plus 1.
that is equal to limit n tends to infinity. A என்னோட ஆன்சர் வந்து n ஃபேக்டோரியல். இப்போ n ஃபேக்டோரியல் பை a n plus 1க்கு n plus 1 ஃபேக்டோரியல். That is equal to limit n tends to infinity n factorial by இந்த n plus 1 factorial எப்படி எழுதலாம்னா n plus 1 into n factorial எழுதிக்கலாம். இப்போ இந்த n plus n factoriaலையும் n factorial அடிச்சிடலாம். அப்போ லிமிட் n tends to infinity 1 by n plus 1 கிடைக்கும். அப்போ இதில் எங்கெல்லாம் n இருக்கோ n-க்கு பதிலாக infinity சப்ஸ்டிட் பண்ணுறோம். that is equal to 1 by infinity plus 1. இப்போ infinity plus 1ன்னா infinity தான். infinity-ஓட எதை ஆட் பண்ணாலும் infinity தான். இப்போ 1 by infinity. 1 by infinity answer 0. Therefore, the radius of convergence, capital R, our answer வந்து 0. இப்போ எந்த ஆப்ஷன் பார்க்குறோம்? The answer is option B. Next question. Find the radius of convergence of summation n equal to 1 to infinity n factorial into z power n whole divided by n power n. இதோட சொல்யூஷன் z power n உடைய கோஎஃபிஷியன்ட்டை an எடுத்துக்கிறோம். அப்போ an equal to இந்த சம்மில் z power n உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து n factorial by n power n. Next a n plus 1 எழுதணும். இப்போ n-க்கு பதிலாக n plus 1 இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ n plus 1 factorial by n plus 1 the whole power n plus 1. Radius of convergence capital R அதனுடைய ஃபார்முலா limit n tends to infinity an by an plus 1. இப்போ limit n tends to infinity anோட ஆன்சர் வந்து n factorial by n power n divided by an plus 1 போடணும். இது ஃப்ராக்ஷனில் இருக்கிறதால மல்டிப்ளை போட்டுட்டு ரெசிப்ரோக்கல் எழுதிக்கலாம். n plus 1 the whole power n plus 1 divided by n plus 1 factorial. That is equal to limit n tends to infinity the n factorial by n power n அப்படியே இருக்கலாம் into இது ரெண்டு டைமா பிரிச்சு எழுதிக்கலாம். n plus 1 the whole power n into n plus n the whole power 1 the whole divided by the n plus 1 factorial எப்படி எழுதிக்கலாம்னா n plus 1 into n factorial எழுதிக்கலாம். இப்போ இதில் கேன்சல் பண்ணுறதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதில் n ஃபேக்டரில் n ஃபேக்டரில் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த n plus 1ஐயும் இந்த n plus 1ஐ கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா லிமிட் n tends to infinity n plus 1 the whole power n by n power n கிடைக்கும். இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா that is equal to limit n tends to infinity n plus 1 by n the whole power n ன்னு எழுதிக்கலாம்.
that is equal to limit n tends to infinity. இது n by n plus 1 by n தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கலாம், the whole power n. இப்போ limit n tends to infinity 1 plus 1 by n the whole power n. So இது ஒரு ஃபார்முலா, limit n tends to infinity 1 plus 1 by n the whole power n நாலே இதோட ஆன்சர் வந்து E. Therefore the radius of convergence capital R அதோட ஆன்சர் வந்து E. Next question, find the radius of convergence of summation n equal to 1 to infinity z power n by n square. இதோட சொல்யூஷன் z power n உடைய கோஎஃபிஷியன்ட் அதை an எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ an equal to 1 by n square. இப்போ n plus 1 equal to இல்லை n க்கு பதிலா n plus 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 1 by n plus 1 the whole square. Radius of convergence capital R உடைய ஃபார்முலா limit n tends to infinity an by an plus 1. That is equal to limit n tends to infinity an answer வந்து 1 by n square, an plus 1 வந்து 1 by n plus 1 the whole square இருக்கு. இது ஃப்ராக்ஷனில் இருக்கிறதால இங்கே மல்டிப்ளை போட்டுட்டு ரெசிப்ரோக்கல் எழுதிக்கலாம், n plus 1 the whole square divided by 1. அப்போ லிமிட் n tends to infinity the n plus 1 by n the whole square எழுதிக்கலாம். That is equal to limit n tends to infinity the 1 by n by n plus 1 by n பிரிச்சு எழுதிக்கலாம், the whole square. n என்ன கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ லிமிட் n tends to infinity 1 plus 1 by n the whole square. இப்போ n க்கு பதிலா இன்ஃபினிட்டின்னு இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன கிடைக்குன்னா 1 plus 1 by infinity the whole square கிடைக்கும். that is equal to 1 plus 1 by infinity யோட ஆன்சர் வந்து 0 the whole square. இப்போ 1 plus 0ன்னா 1 தான். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் the answer is 1. அப்போ radius of convergence capital R ஓட ஆன்சர் வந்து 1. Next question, the radius of convergence of the series summation n equal to 1 to infinity n by 2 power n into z power n is. இது TRB 2014 கேட்கப்பட்ட கொஸ்டின். இதற்கான 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். இதனோட சொல்யூஷன் z பவர் n உடைய கோஎஃபிஷியன்ட் அதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், an எடுத்துக்கணும். அப்போ an ஈக்குவல் டு இந்த z பவர் n உடைய கோஎஃபிஷியன்ட் n by 2 பவர் n. நெக்ஸ்ட் an plus 1, an plus 1ங்கிறது இந்த anல எங்கெல்லாம் n இருக்கோ nக்கு பதிலாக n plus 1 போடணும். அப்போ n plus 1 by 2 power n plus 1. The radius of convergence capital R equal to limit n tends to infinity an by
an plus 1. So that is equal to limit n tends to infinity an answer n by 2 power n. இது டிவைட் பைல எழுதணும். இது ஃப்ராக்ஷனில் இருக்கிறதால நம்ம இன்ட்டு போட்டுக்கிட்டு இந்த an plus 1 ஆன்சர் ரெசிப்ரோக்கல் எழுதிக்கிறோம். இப்போ ரெசிப்ரோக்கல் என்ன 2 power n plus 1 by n plus 1. That is equal to limit n tends to infinity n by 2 power n into இது எப்படி எழுதிக்கலாம்னா 2 power n into 2 power 1 that is 2 ன்னு எழுதிக்கலாம் divided by n plus 1. இப்போ அந்த 2 power n ஐயும் இந்த 2 power n ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். என்ன கிடைக்குதுன்னா that is equal to limit n tends to infinity 2n by n plus 1 ன்னு கிடைக்கும். அந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் n ஆல டிவைட் பண்றோம். that is equal to limit n tends to infinity 2n by ஒரு n divided by n plus n by ஒரு n. நியூமரேட்டர் டினாமினேட்டர் n ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ லிமிட் n tends to infinity. இப்போ இதனோட நியூமரேட்டரில் இந்த n கேன்சல் ஆகி 2 கிடைக்கும். divided by டினாமினேட்டரில் இது எப்படி எழுதலாம்னா n by n plus 1 by n எழுதலாம். n by n ன்னா 1 plus 1 by n. இப்போ எங்கெல்லாம் n இருக்கோ n க்கு பதிலாக இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். that is 2 by 1 plus 1 by infinity. That is 2 by 1 plus 1 by infinity. 1 by infinity answer வந்து 0. அப்போ வந்து 2 by 1 கிடைக்கும். இப்போ 2 by 1 ஆன்சர் வந்து 2. Therefore, the radius of convergence capital R ஓட ஆன்சர் வந்து 2. இதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பார்க்குறோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர்.